காந்தியினுடைய ஒரிஜினலான ஒர்க்ஸ் வெளியே கொண்டு வர வேண்டியது இன்றைய காலத்தில் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே எந்த மாதிரியான பண்பாட்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும்போது கீதா பிரஸ் என்று ஒரு பதிப்பகம் இருக்கிறது. அது வட இந்தியாவிலே இந்துத்துவ கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவே துவங்கப்பட்ட ஒரு பதிப்பகம். அந்த பதிப்பகத்தை நடத்தியவர்கள் 2 பேர். அவர்கள் 2 பேரும் மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட போது தேடப்பட்ட குற்றவாளிகளிலே இருவர் அந்த 2 பேர். அந்த கீதா பிரஸ் பதிப்பகத்துக்கு இன்றைய நம்முடைய ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி நினைவு அமைதி விருதை அறிவித்து வழங்கினார்கள். இதை விட ஒரு பெரிய குரூரமான நகைச்சுவை இந்திய வரலாற்றில் இருக்க முடியாது என்று கருதுகிறேன். இந்த சூழ்நிலையில் தான் மதுமிதா அவர்களுடைய இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. காந்தியினுடைய ஒரிஜினல் பிரசுரம் தென்னாப்பிரிக்காவிலே வெளியிடப்பட்டதை அவர்கள் இப்போது நமக்கு கிடைக்காத ஒன்றை இப்போது நமக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருக்கு உண்மையிலே இந்த காலத்தின் தேவையை அறிந்து கூவுகின்ற சேவலாக அவர் இதை வெளியிட்டிருப்பது பாராட்டுக்குரியது. அவரை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தமிழ் சூழலில் 2 வார்த்தைகள் அடிக்கடி பேசப்படக்கூடிய வார்த்தைகள். ஒன்று தொன்மை, இன்னொன்று தொன்மம் என்று ஒரு 2 வார்த்தை இருக்கு. 2ம் வேற வேற பொருள் கொண்டவை. தொன்மைனா நம்முடைய தமிழ் மொழி மிக தொன்மையானது சொல்றோம். ரொம்ப மூத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது மிக தொன்மையானது. தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடு மிகவும் தொன்மையானது சொல்றோம். இது போல ரொம்ப மூத்தது என்று நம்முடைய மரபுன்னு சொல்றோம் இல்லையா, நீண்டகால மரபு சொல்றோம். அதெல்லாம் ரொம்ப மூத்ததை நாம் தொன்மை என்று வார்த்தையால குறிப்பிடுகின்றோம். தொன்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருவாரியான மக்களால் நம்பக்கூடிய ஒரு கருத்து. அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நிறைய பேர் நம்புறதுனால அது உண்மை மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை இல்லை. அதைத்தான் தொன்மம் என்று சொல்கிறோம். உதாரணமா ஆதி மனிதன் தமிழன் என்று ஒரு தொன்மம் இருக்கிறது. அது உண்மையா? அது உண்மை கிடையாது. ஆதி மனிதன் எங்க பிறந்தான்? ஆப்பிரிக்கா கண்டத்தில் பிறந்தான். மனித குரங்கு இனங்களில பல்வேறு பிரிவுகள் இருக்கு. குரங்குல பல இருக்கு. அதுல மனித குரங்கு இனம்னு இருக்கு. மனித குரங்கு இனத்தில் ஜிம்பான்சி, கொரில்லா, ஒராவுட்டாங் இது போன்ற மனித குரங்கு வரிசையில ஒன்றுதான் நாம் நம்முடைய மூதாதையர்கள், ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்கள். ஆகவே மனிதன் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா கண்டம் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து ஒரு 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கால்நடையாக நடந்து ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி உலகம் முழுக்க பரவினார்கள் மனிதர்கள் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஆதி மனிதன் தமிழன், ஆதி மொழி தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உலகம் சிரிக்கும். நமக்கென்று இருக்கக்கூடிய உண்மையான பெருமிதங்கள் 1 கோடி இருக்கு. அவற்றுக்காக நாம் பெருமிதம் கொள்ளலாம். இல்லாத ஒன்றை சொல்லி அதற்காக பெருமிதத்தை தேடினால் உண்டான பெருமிதத்துக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும். இப்போது இதை சொன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா என்று கேட்கலாம். இல்லை, இதை வைத்து ஏராளமான இளைஞர்களுடைய உள்ளம் திசை திருப்பப்படும் போது நாம் உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாகும். நம்ம மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டி ஒரு ஏரியா இருக்கு. உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர் பெயர் விருமாண்டி. அந்த விருமாண்டி என்பவருடைய அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது என்னன்னா, ஆப்பிரிக்காவிலே தோன்றிய மனித இனம் என்பதற்கான சான்றுகளிலே ஒரு முக்கியமான சான்றாக மரபணு ஆராய்ச்சி மூலமாக இந்த மைட்ரோகாண்டினல் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்கு. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உட்கருவில் எம்டி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு மைட்ரோகாண்டினல் மரபணு என்று ஒன்று இருக்கிறது. அது காலம் காலமாக தாய் வழியாக வரக்கூடியது. அந்த தாய் வழியாக வரக்கூடிய அந்த மரபணு அதை சோதனை செய்தால் நம்ம எங்க நம்முடைய முன்னோர்கள் யார் என்று கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னு சொல்றாங்க இல்லையா. அதே போல் இது மரபணு டெஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணா நம்முடைய மூதாதையர்கள்
இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சமீபத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற நம்முடைய தமிழ் அறிஞர், சிந்துவெளி ஆய்வாளர், அவருடைய பிளட் டெஸ்ட்ல அந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய மூதாதையர்கள் எல்லாம் இப்போது கஜகஸ்தான் நாட்டில் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய டெஸ்டிங் பண்ணோம்னா நம்ம சொந்தக்காரங்க, உண்மையான நம்முடைய மரபணுகளுடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜாதிக்காரங்க தான் நமக்கு சொந்தக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மரபணு ரீதியான அதை பூரா ஒரு குழுவாக அமைத்திருக்கிறார்கள். அதற்கு ஹேப்லோ குரூப் என்று பெயர். L0 ஆரம்பிச்சு L6 வரைக்கும் ஹேப்லோ குரூப்ஸ் இருக்கு. இதுல ஆப்பிரிக்கா விட்டு வெளியே கிளம்பின குரூப் வந்து L3 அப்படிங்கிற ஒரு குரூப். L3 என்கின்ற ஹேப்லோ குரூப் தான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்த முதல் மரபணு குரூப். அந்த L3ல இருந்து பல பிரிவுகள் பிரிஞ்சு L3 போட்டு அப்படி கோடு போட்டீங்கன்னா அது MN அப்படின்னா பிரிவு வருது. அதுல M130, இந்த M130ங்கிற மரபணு சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் பரவலாக இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, உசலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த விருமாண்டி என்கின்ற அந்த 35 வயது இளைஞருடைய உடலிலே அந்த M130 என்கிற மரபணு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த மரபணு என்ன என்றால் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி வந்த மரபணுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடல் அது என்று இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மரபணுவியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆய்வுல அந்த இளைஞரை நம்ம ஊர்ல என்ன செய்வோம், ஆதி மனிதன் தமிழன்கிறது சொல்லிட்டு இருந்தோமா, இப்ப அதை விட்டான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஜாதிக்காரர்கள்லாம் நம்ம ஆளுக தான் ஆதி மனிதன் அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு அங்க ஒரு மேடையை போட்டாங்க. அந்த பையன் அந்த சயின்ஸ் எல்லாம் படிச்சதுனால என்ன சொல்லிட்டான், ஏய் நான் ஜாதிக்காரன் கிடையாது, நான் தமிழனே கிடையாது, நான் இந்தியனே கிடையாது, நான் வந்து M130 தான் சொல்லிட்டான். நம்ம எல்லாருமே M130 உட்பிரிவுகள் தான். ஜாதி மதம் இந்த பிரிவினைகள் எல்லாம் நாம் உருவாக்கி கொண்ட கற்பிதங்கள். இயற்கை வந்து நம்மை எல்லாரையும் மனிதர்களாகத்தான் படைத்திருக்கிறது. நாம் எல்லாருமே குரங்கிலிருந்து வந்தவர்கள். அதுல நாக்கியர் குரங்கு, நாடார் குரங்கு, தேவர் குரங்கு, தனி குரங்கே கிடையாது. இல்லை நாங்களாம் ரொம்ப கூண்ட ஜாதி, நாங்களாம் குரங்கிலிருந்து பிறக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை நாங்களாம் பெரிய ஜாதி, நாங்களாம் காண்டாமிருகத்திலிருந்து வந்தவன்னு யாராவது சொல்லட்டுமே? யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா ஜாதிகளுமே ஒரே குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான். இந்த ஜாதிகள் எல்லாம் நாம் உருவாக்கியவை. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் மட்டும்தான் ஜாதி இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் ஜாதி கிடையாது இல்லையா? இந்தியாவிலேயுமே எல்லா மதங்களிலும் ஜாதி கிடையாது, ஒரே ஒரு மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவேதான் அந்த மதத்தை அம்பேத்கரும் பெரியாரும் அதை விமர்சனம் செய்தார்கள். ஏன் எங்களை மட்டும் விமர்சனம் செய்கிறீர்கள் என்று சில பேர் கேட்கிறார்கள். இதுல மட்டும்தானப்பா ஜாதி இருக்கிறது, ஆகவே இதை விமர்சனம் செய்கிறார்கள். ஜாதியும் ஒரு தொன்மம் தான். அது தொன்மையாக நீண்ட காலமாக இருந்தாலும் கூட அது தொன்மம். அதாவது தொன்மம் என்றால் என்ன? கற்பனை, பொய் என்று அர்த்தம். எப்படி ஆதி மனிதன் தமிழன் என்பது ஒரு தொன்மம், அது உண்மை கிடையாதோ அதே போலதான் ஜாதி என்பதுமே ஒரு கற்பனை தான். தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன். இந்த நாளையும் பிறக்காம மனுஷ மக்களுக்கு பிறந்தவங்க தான் பஞ்சமர்கள். இப்படி சொல்றாங்களே. அப்ப இந்த ஜப்பான்காரன் எங்கிருந்து பிறந்தான், அமெரிக்காக்காரன் எங்கிருந்து பிறந்தான் இல்லையா? இது தலையிலிருந்து எல்லாம் இது இப்ப எல்லா உலகம் பூரா மனுஷங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுல இருந்து பிறந்தாங்க? அவங்க தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற நம்ம மட்டும் தான் இப்படி பிறந்தோமா? இது அடிப்படையிலேயே இது வந்து இதெல்லாம் தொன்மங்கள். இவை எல்லாமே இல்லாதவை, கற்பிதங்கள். ஆகவேதான் நாம் இந்த தொன்மம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. சில தொன்மங்கள் நம்மை பாடாக படுத்துகின்றன. இப்ப வேதம் என்றால் அது உலகத்திலேயே சிறந்தது, அதுதான் ஆரம்பம், இந்தியாவினுடைய வரலாறே வேத காலத்தில் தான் துவங்கியது என்பது ஒரு தொன்மம் தான். அதற்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. அவன் சொன்னா என்ன வேத வாக்கா அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்படி என்ன அர்த்தம்னா, வேத வாக்குன்னா அது யாரும் மீறக்கூடாது, ரொம்ப ஃபைனல் அதுதான் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தம்னா அதான் அந்தம், அதான் வேதாந்தம்னு சொல்லுவாங்க, அதான் ரொம்ப கூடுனதும்பாங்க. வேத காலம் என்பது துவங்கியது கிமு 1500 தான். கிமு 1500 தான் வேத காலம் என்பது துவங்குகிறது. ஆரியர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்த காலம் அது. கிமு 1500 முதல் வேத காலம் துவங்குகிறது. அப்பதான் அந்த ஆரியர்கள் அங்கிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு இங்கே வந்து இங்கே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அங்க பாடிக்கொண்டு வந்த பாடல்களை எழுதினார்கள் எழுத்தாக. அதுதான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று காலகாலமாக தொடர்ந்து எழுதப்பட்டது. வேத காலம் துவங்கியது கிமு 1500. அப்போ இருந்துதான் இந்தியாவில் நாகரிகமே துவங்கியது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால்
4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் துவங்கி விட்டது என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். 4200 ஆண்டுகள் என்றால் வேத காலத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது. இங்கே அதற்கு முன்னால் வேத காலம் துவங்குவதற்கு முன்னால் மோஞ்சோதரா ஹரப்பா என்ற 2 மாபெரும் நகரங்கள் சிந்து நதிக்கரையிலே தோண்டி எடுக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஜான் மார்சல் என்கின்ற தொல்லியல் துறையில் தலைவராக இருந்த ஆங்கிலேயர் அதை வெளியிட்டார். வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இந்த சிந்து நதிக்கரையில் இருந்தது, அதனுடைய சான்றுகளாக சிந்து மோஞ்சோதரா நகரமும் ஹரப்பா நகரமும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்தார். இது வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாத அதுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் என்று சொன்னார். ஆகவே இந்த தொன்மம் காலி ஆயிடுச்சு. அப்பவே 1920 ஜான் மார்சல் அறிவித்த போது இந்த தொன்மம் காலியாகிவிட்டது. ஆகவேதான் ஜான் மார்சலுக்கு தமிழ்நாடு அரசு சிலை வைத்திருக்கிறது. இப்போது இந்தியாவிலே எங்கேயுமே ஜான் மார்சலுக்கு சிலை கிடையாது. தமிழ்நாட்டில் சென்னையிலே மட்டும்தான், சென்னை மியூசியத்திலே அந்த சிலையை வைத்து திறந்திருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம், அவ்வளவு பெரிய அப்பாட்டாய்க்கிறா அவரு என்றால், அவர் என்ன செய்தார் என்றால், வேதகாலம் துவங்குவதற்கு முன்னால் இந்தியாவிலே இருந்தவர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள் போல இருந்தவர்கள், நாகரிகம் இல்லாமல் இருந்தார்கள். வேதகாலம் துவங்கிய போதுதான் இந்தியாவுடைய நாகரிக வரலாறை துவங்கியது என்று சொல்லக்கூடிய வாதத்தை ஜான் மார்சலுடைய இந்த கண்டுபிடிப்பானது தகர்த்தது. அதுக்கப்புறம் அது அந்த அப்படின்னா ஆரியர்களுக்கு முற்பட்ட நாகரிகம் என்றால் அது என்ன நாகரிகம்? அது திராவிட நாகரிகமா இல்ல மங்கோலியர்களுடைய நாகரிகமா? என்ன நாகரிகம்? அந்த மோஞ்சோதராவிலையும் ஹரப்பாவும் 2 நகரங்கள் மட்டுமல்ல, 1400 நகரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. 1400 வாழிடங்கள் சிந்து சமவெளி நாகரிகம். கிட்டத்தட்ட 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்த மிகப்பெரிய நாகரிகம். அந்த சிந்துவெளி நாகரிகம் இருந்த சமகாலத்திலே இருந்த மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், நைல் நதி நாகரிகம், இந்த 2 நாகரிகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட சிந்துவெளி நாகரிக நிலப்பரப்பு அதிகம். இன்றைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற IAS அதிகாரி தன்னுடைய 40 ஆண்டு கால உழைப்பை செலுத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னா, அந்த சிந்துவெளி நாகரிகத்திலே வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி என்ன, அது என்ன மொழி என்பதற்கான ஆராய்ச்சியில நம்முடைய ஐராவத மகாதேவன் அவர்கள், பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த மொழியியல் அறிஞர் அஸ்கா பர்போலா அவர்கள் 2 பேரும் 30-40 ஆண்டுகளாக அந்த மொழியை என்ன மொழி என்று கண்டுபிடிப்பதற்காக அந்த வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார்கள். கண்டுபிடிக்க முடியல. இன்று வரை சிந்துவெளி எழுத்தை வாசிக்க முடியவில்லை. அது சிந்துவெளி புதிர் என்று இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர் அறிவித்திருக்கிறார்கள், இந்த சிந்துவெளி எழுத்துக்களை வாசித்து சரியான அறிவியல் பூர்வமாக யார் கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படுவது அறிவிச்சிருக்கார். அது நிறைய மொழியில் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் என்ன வந்திருக்குன்னு சொன்னா, அதற்கு இணையான எழுத்துக்கள், சிந்துவெளி எழுத்து மாதிரி எழுத்துக்கள் உலகத்தில் எங்காவது கிடைக்குதான்னு அவங்க கையில் வச்சுக்கிட்டு செக் பண்ணிட்டே வராங்க. அது தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறது, கீழடியிலே கிடைக்கிறது, ஆதிச்சநல்லூரிலே மண்பானையிலே கிடைக்கிறது. ஆகவே அவர்கள் சிந்துவெளியில் நாகரிகம் என்பது ஒரு திராவிட மொழி சார்ந்த நாகரிகமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்று வரை அது கருதுகோள் தான், அது நிரூபிக்கப்பட ஒரு மொழி வாசிக்கப்படும் வரை அது ஒரு கருதுகோள் தான். ஆனால் நம்முடைய தொன்மை என்பது, தமிழர்களின் தொன்மை என்பது சிந்துவெளியிலே இருந்து துவங்குகிறது என்று சொல்வதற்கான ஹேதுக்கள் நிறைய இருக்கின்றன.